வெல்கம் டு மேக்ஸ் ட்ரேட். ஆப்ஷன் மேஜிக் டூல் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ அதுல சின்ன அப்டேட் ஒன்று மாத்தி கொடுத்துருக்கோம். நிறைய விஷயங்களை ஒரே இதுல கொண்டு வந்திருக்கோம். அதை எப்படி ஆப்ரேட் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட். அதுல 15 மினிட்ஸ் வச்சிருக்கோம். இண்டிகேட்டரை ஆட் பண்ண போறோம். ஜஸ்ட் இந்த இடத்துல இண்டிகேட்டருக்குள்ள போனீங்கன்னா இன்வைட் ஒன்லி இருக்கும். இன்வைட் ஒன்லிக்குள்ள போயிட்டு மேக்ஸ் ட்ரேட் ஆப்ஷன் மேஜிக், இதுக்கு நீங்க பர்மிஷன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல இது தெரியும். இதுக்கு நீங்க பர்மிஷன் வாங்கலைன்னா அது தெரியாது. ஸோ இதுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ நீங்க இதை போய் ஆன் பண்றீங்க, இந்த இடத்துல அந்த டூல் வந்துடும். ஆப்ஷன் மேக்ஸ் ட்ரேட் மேஜிக் அப்படிங்கிற பேர்ல இந்த இடத்துல அந்த டூல் உட்கார்ந்துருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க, ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா இதெல்லாம் இப்படி இருக்கும். நிறைய இருக்கும் இதுக்குள்ள. இதுல எதெல்லாம் எப்படி ஆன் பண்றது, எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல நிறைய விஷயங்கள் நமக்குள்ள வச்சிருக்கோம். இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டி பார்க்குறோம். அதில் பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த இடத்துல ஷோ பிரேக் அவுட் லெவல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் எந்த இடத்துல நான் வாங்கணும், எதுக்கு மேலே போனால் பை, எதுக்கு கீழே போனால் செல் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி வந்து 26,093 கீழே செல் ஆயிருக்கு. அங்கேருந்து 26,000 வரைக்கும் வருவான் அப்படிங்கிறது நம்மளோட இண்டிகேட்டர் இந்த இடத்துல காட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் பார்க்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போய் ஸ்கிரிப்டோட பேரை மட்டும் போட்டால் போதும். முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க அந்த ஸ்கிரிப்டோட நேமை போட்டு இங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். இதுல லைன் கரெக்டா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இன்புட்ஸ்ல போயிட்டு ஸ்டைல்ல போயிட்டு நீங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துடும். எல்லா லைன்ஸையும் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே லைனா வந்துடும். இல்ல லைன் வேண்டாம் அப்படின்னா நீங்க லைன் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு லைன் வேணும்னு நான் கேட்டதுனால என்ன இருக்குன்னா இப்போ வந்து நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எனக்கு செல் பிலோ இந்த இடத்துல அப்படிங்கிறத இது எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டோட டேட்டா மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இப்போ நான் சப்போஸ் நான் நிஃப்டி பேங்க் பார்க்குறேன் அப்படின்னா அந்த நிஃப்டி பேங்க்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் படி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ செல் பிலோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு அது காட்டுது. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் சிஸ்டம். அதாவது என்னன்னா நாம பார்த்துட்டு இருக்கிறது ஷோ ஃபார்முலா பிரேக் அவுட் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தை நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது இன்னைக்கு நான் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்க்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது வந்து ஷோ ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ட்ரேடிங் வியூல ஒரு கார்னர்ல உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இது மறையவே மறையாது. நம்மளாம் ஆஃப் பண்ற வரைக்குமே இன்னைக்கான கால் ஆப்ஷன், இன்னைக்கான புட் ஆப்ஷன் அந்த மூலையில நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் போயிட்டு இந்த கால் ஆப்ஷன் 26,000 இன்னைக்கு கால் ஆப்ஷன் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் 26,000 கால் ஆப்ஷனை ஓபன் பண்ண போறேன். கால் ஆப்ஷனை ஓபன் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் டூல் மேஜிக் உள்ள போறேன். ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு இண்டெக்ஸ் ஆப்ஷன் பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத நான் ஆன் பண்ண உடனே இண்டெக்ஸ் ஆப்ஷன் இன்னைக்கு நான் எந்த இடத்துக்கு மேல வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு டெய்லி பை அபவ் 171 இந்த இடத்துல வருது. இன்னும் அது காலையில இந்த இடத்துல பை இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே வந்துட்டே இருக்க தவிர இன்னும் கால் ஆப்ஷன்ல எனக்கு பையிங் எக்ஸிக்யூட் ஆகல அப்படிங்கறத இது சொல்லுது. ஸோ அதுவே நான் 26,200 புட் ஆப்ஷன் இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லுது இல்லையா? ஸோ நான் 26,200 புட் ஆப்ஷனுக்கு போறேன். அதுபடி எனக்கு பை அபவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. காலையில 107ல எனக்கு பை அபவ் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு இப்போ செகண்ட் டார்கெட் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணலாம்னா 26,200 பதில் நான் 26,300 புட் ஆப்ஷன்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் 26,300 புட் ஆப்ஷன்ல எனக்கு பை அபவ் அப்படிங்கிறது 197ல வந்திருக்கு. டார்கெட் அப்படிங்கிறது 236ல இருக்கு. இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்றது தான். இதை தான் நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்ல மாத்திருக்கோம். சரி, இது ஸ்ட்ரைக் பிரைஸ் செலக்ட் பண்றது, இது இண்டெக்ஸ் ஆப்ஷன் பவுன்ஸ் பேக், இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம். இந்த 5 லைன் கான்செப்ட் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 5 லைன் கான்செப்டை மட்டும் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா 5 லைன் கான்செப்ட் அப்படிங்கிற சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். அதுபடி உங்களுக்கு இந்த இடத்துல பையோ செல்லோ அது காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பவுன்ஸ் பேக்ல வந்து பவுன்ஸ் பேக்ல எந்த கவுண்டர் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா ஜஸ்ட் இந்த எனேபிள் பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு நீங்க என்ன ஸ்கிரிப்ட் பாக்குறீங்க, இன்னைக்கு 26,000 கால் ஆப்ஷன் பாக்குறீங்க அப்படின்னா 26,000 கால் ஆப்ஷன் அதை போய் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. புட் ஆப்ஷன்ல வந்து இன்னைக்கு 26,200 புட் ஆப்ஷன் பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 50 இண்டெக்ஸ் 9th 26,200 புட் ஆப்ஷன் பாக்குறீங்க அப்படின்னா அதையும் அந்த இடத்துல வந்துடும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை அபவ் 107 இப்போ ஓடிட்டு இருக்கிறது 137 அப்படின்னு காட்டுது. 26,200 புட் ஆப்ஷன் வந்து எக்ஸிகியூஷன்ல இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு அது இன்டிமேட் பண்ணி காட்டுது.
நீங்க அந்த இண்டிகேட்டரை ஆன் பண்ண வேண்டியதில்லை. இண்டிகேட்டரை ஆன் பண்ணாம, அந்த பவுன்ஸ் பேக் இண்டிகேட்டரை ஆன் பண்ணாம ஜஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா போதும், இன்னைக்கு புட் ஆப்ஷன் ஆக்டிவேட்ல இருக்கா, கால் ஆப்ஷன் ஆக்டிவேட்ல இருக்கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ஆக்டிவேட்ல இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடம் காட்டிக்கிட்டே இருக்கும். இதை நீங்க ஆஃப் பண்ணவும் வேணாம். நீங்க எந்த சார்ட் ஓபன் பண்ணாலும் இது இங்கே தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது, எனக்கான சில விஷயங்களை நான் தேடி கண்டுபிடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோ ஐசி இன்சைட் கேண்டில் அப்படிங்கறத நம்ம ஷோ ஐசி லைன்ஸ் காட்டியிருக்கோம். 15 மினிட்ஸ்ல கடைசியா இன்னைக்கு இது வரைக்கும் நிஃப்டியில 26,200 புட் ஆப்ஷன்ல எங்கேயுமே இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகல. நான் நிஃப்டியில போய் செக் பண்றேன். நிஃப்டியில எங்கேயாவது இன்சைட் கேண்டில் வந்திருக்கா அப்படிங்கறத போய் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் இதை மட்டும் போட்டா போதும். இப்போ இன்சைட் கேண்டிலோட இந்த இடத்துல ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த லோக்கு கீழே இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்சைட் கேண்டிலோட ஹை வந்து 26,080, லோ வந்து 26,051 அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. அதாவது இந்த கேண்டில் வந்து மதர் கேண்டில், இதுக்கு அடுத்த கேண்டில் சைல்ட் கேண்டில் அப்படிங்கறத நமக்கு இங்க இண்டிகேட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க இது மட்டும் வேணாம், எனக்கு இன்னும் வேற ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு யாரெல்லாம் ஓப்பன் லோ வந்தாங்க, யாரெல்லாம் ஓப்பன் ஹை வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்த ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடத்துல எனேபிள் ஓப்பன் லோ அண்ட் ஓப்பன் ஹை அப்படிங்கறத போட்டீங்கன்னா, ஓப்பன் லோ அப்படிங்கிறது பச்சை கலர்ல கீழே டாட்டா காட்டும், ஓப்பன் ஹை அப்படிங்கிறது சிகப்பு கலர்ல மேல டாட்டா காட்டும். இதை வச்சு நம்ம ட்ரேட் டிசிஷன் எடுக்கலாம். அது நம்ம கிளாஸ்ல படிச்சவங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது இந்த இண்டிகேட்டர்ல இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 கேண்டில் பேட்டர்ன் நம்ம ஒன்று வச்சிருப்போம். அந்த 3 கேண்டில் பேட்டர்ன் படி எனேபிள் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அது காட்டும். இப்போ நீங்க அதை டே வைஸ்ல தான் முக்கியமா பார்க்கணும். டே வைஸ்ல 3 கேண்டில் இருந்துச்சுன்னா, என்னைக்கெல்லாம் 3 கேண்டில் இருக்கோ அதுக்கு கீழே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு 3 கேண்டில் வந்திருக்கு, வால்யூமும் இறங்கி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்நிய ட்ரேட்ல நம்ம அதை ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு சாயங்காலம் இதை செக் பண்ணும்போது நமக்கு 3 ஹை க்ளோஸ் லோ வால்யூம் அப்படிங்கறத இந்த இடத்துல அது காட்டும். ஸோ இதெல்லாம் கூட முடிஞ்சிருச்சு. எனக்கு எனேபிள் மேஜிக்கல் நம்பர்ஸ் அப்படிங்கறத எனக்கு காட்டு அப்படின்னு கேட்டா, எத்தனை மேஜிக்கல் நம்பர் வேணுங்கிறத கூட அது கேட்கும். உனக்கு 10 வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா நீங்க 10 காட்டலாம். அதாவது கீழே 5 மேல 5 காட்டலாம், மேல 3 கீழே 3 வேணும்னா ஜஸ்ட் 3 அப்படிங்கறத நீங்க போட்டீங்கன்னா போதும். இப்ப இருக்கிற நம்பருக்கு மேல 3 கீழே 3 நம்பர்ஸ் காட்டும். இப்போ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேஜிக்கல் நம்பர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு அது காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க 15 மினிட்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் 15 மினிட்ஸ்லயும் அது மாறாம அங்கேயே தான் நிற்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் மேஜிக்கல் நம்பர்ஸ். நீங்க மேஜிக்கல் நம்பர்ஸ்ல எங்களுக்கு 10 நம்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் சுவிச் ஆன் அண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் டு 10 to 15 நம்பர்ஸ். எத்தனை நம்பர் வேணுமோ அத்தனை நம்பர் நீங்க மாத்திக்கலாம். ஷோ ரிவர்ஸ் சிக்னல். ஷோ ரிவர்ஸ் சிக்னல் அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து டைரக்ஷனல் சேஞ்ச் ஆக போற இடத்த உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு இடம். ரிவர்ஸ் சிக்னல் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து எது வரைக்கும் போச்சுன்னா ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கறத உங்களுக்கு இது காட்டியிருக்கும். ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா நேத்து இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இன்னும் நமக்கு அந்த இடத்துல இருந்து பையிங் வரல. நிஃப்டியில வந்து நேத்து சாயங்காலம் ரிவர்சல் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் பையிங் வரல. இந்த ரெட் லைன் வர இடம் வந்து ரிவர்சல் செல்லிங், அதே மாதிரி ரெட் லைன் வர இடம் ரிவர்சல் செல்லிங். ரிவர்சல் பையிங் வருது அப்படின்னா இந்த இடத்துல ரிவர்சல்ல பை கலர்ல காட்டும், பச்சை கலர்ல ரிவர்சல் சிக்னல் இங்க காட்டும். அதுபடி உங்களுக்கு நீங்க உங்களோட டைரக்ஷனல் ட்ரேடை நீங்க மாத்திக்கலாம். ஒரு லாங் இருக்கீங்க அப்படின்னா அந்த லாங் வந்து கன்வெர்ட் ஆகி ஷார்ட், லாங் வந்து ஷார்ட் ஆகுது அப்படின்னா அங்க ரெட் லைன் வரும். ஷார்ட் வந்து லாங்கா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு மேஜிக்கல் லைன்ஸ்ல 2 கிரீன் கலர் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த 2 கிரீன் கலர் கேண்டில் லைன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிவர்சல் சிக்னல் லெவல்ஸ். ரிவர்சல் சிக்னல் லெவல்ஸ் இது வரைக்குமே நம்மளோட இண்டிகேட்டர்ல இன்க்ளூட் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் இதுல நம்ம இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கோம். இதை எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு ஷோ டெய்லி ரெஃபரன்ஸ் லெவல்ஸ் அப்படிங்கறத நீங்க ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்குமான அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் கேண்டிலோட மிட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதுலயே கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுபடி என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவரோட மிட் பாயிண்ட் ப்ளூ கலர் லைனாகவும் கீழே இருக்க ரெட் கலர் வந்து லோவாகவும் காட்டுது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவரோட லோவை பிரேக் பண்ண அப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது, ஷார்ட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்ட்ல போயிட்டு ஜஸ்ட் நீங்க இந்த ரிவர்சல் சிக்னலை மட்டும் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவர்சல் சிக்னல் அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸோட மிட் பாயிண்ட் எல்லாமே இதுல காட்டிக்கிட்டு இருக்கும். நீங்க வேற எங்கேயுமே எதையுமே தேடி போக வேணாம், எந்த கோடுகளும் நீங்க போட வேணாம், தானாவே எல்லாமே இந்த இடத்துல உருவாகிற மாதிரி நாம பண்ணியிருக்கோம். பிரைஸ் லேபிள் வேணும்னா பிரைஸ் லேபிள நீங்க ஆன் பண்ணீங்கன்னா பிரைஸ் லேபிள் உங்களுக்கு காட்டும். எந்த பிரைஸுக்கு கீழே போனா செல்லு, எப்படி வந்தா பை அப்படிங்கறத உங்களுக்கு அது காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம இதுல இண்டிகோ பாத்தீங்கன்னா இண்டிகோ வந்து உங்களுக்கு காலையிலேயே ஃபர்ஸ்ட் கேண்டில இருந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். மிட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்காரு, மிட் பாயிண்ட் கீழே செல் ஆஃப் ஆனாரு, செல் ஆஃப் ஆகி அங்கேருந்து இப்போ திரும்பவும் அதே லோக்கு பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்காரு ரொம்ப நேரமா. இது நியூஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நியூஸ் இல்லாத கவுண்டர் நீங்க தேர்ந்தெடுத்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும்.
இப்போ நீங்கள் கேபிஐ டெக் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளூ லைன் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடி நான் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இங்கே கொண்டு வந்தாச்சு. இதெல்லாம் போதாது சார், எனக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளோட சிஸ்டம்ல போயிட்டு இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு எந்த ஸ்கிரிப்ட்லாம் பைல இருக்கு, எந்த ஸ்கிரிப்ட்லாம் செல்ல இருக்குன்னு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு ஒரு 3 ஸ்கிரிப்டோட டேட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க 3 ஸ்கிரிப்டோட டேட்டா இங்க வந்துடும். இப்போ நான் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸ்டேட் பேங்க்ல எனக்கு செல் ஆக்டிவேட் ஆயிருக்கு. என்னோட சிஸ்டம் படி இன்னைக்கு ஸ்டேட் பேங்க்ல எனக்கு செல் ஆக்டிவேட் ஆயிருக்கு. ரிலையன்ஸ்ல எதுவுமே நடக்கல. சப்போஸ் நான் இந்த இடத்துல எனக்கு வந்து கேபிஐ டெக் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் நான் இங்கே போயிட்டு எனக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டோட பேரை மட்டும் நான் இந்த இடத்துல அடிச்சுக்கிட்டேன்னா இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு பையில இருக்கா செல்ல இருக்கா அப்படிங்கறத எனக்கு அங்கே காட்டும். எங்களோட சிஸ்டம் படி கேபிஐ டெக்ல வந்து செல் ஆக்டிவேட் ஆனது 1255ல இப்போ போயிட்டு இருக்கிறது 1233 அப்படிங்கறது அங்க காட்டிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டோட பேரு போட்டிங்கன்னா அது தனியா அந்த இடத்துல வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு 10 ஸ்கிரிப்ட் வேணும்னாலும் 10 ஸ்கிரிப்டோட டேட்டாவும் அந்த இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நான் பாலிசி பசார் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் பாலிசி பசார்னு டைப் அடிச்சுக்க போறேன். இந்த இன்ஃபோசிஸை தூக்கிட்டு இஃப் ஐ வாண்ட் டு see பாலிசி பசார் ஜஸ்ட் நான் பாலிசி பசார் மட்டும் அடிச்சேன்னா எனக்கு அது பைல இருக்கா செல்ல இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க காட்டும். பாலிசி பசார் வந்து பை ஆக்டிவேட் ஆயிருக்கு 1908ல, இப்போ இருக்கிறது 1918ல இருக்கு. ஸோ நான் பாலிசி பசாரோட சார்ட் ஓப்பன் பண்ணேன்னா அது எங்க பை அப்படிங்கிறது எனக்கு காட்டும். ஸோ என்னோட மேஜிக் ட்ரேட்ல போயிட்டு நான் இந்த ஃபார்முலா பிரேக் அவுட் லெவல்ஸ் ஆன் பண்ணேன்னா அந்த லெவல்ஸும் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். 1908லேருந்து அது போக வேண்டிய தூரம் 1923 அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ஆக்டிவ்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்துக்கலாம். நீங்க என்ன ஸ்கிரிப்ட் வேணா பார்த்துக்கலாம். ஆனா அங்க இருக்கிற நீங்க கொடுத்துருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட பை அபோ செல் அபோ இருக்கா இல்லையா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல சார் நான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பார்க்க போறேன் அப்படின்னாலும் நீங்க அந்த இடத்துல கொண்டு போய் நிஃப்டியோட புட் ஆப்ஷனையோ கால் ஆப்ஷனையோ வச்சுக்கிட்டா கூட அது எங்க இருக்கு, பைல இருக்கா செல்ல இருக்கா அப்படிங்கிறதையும் கூட அது சொல்லும். பட் நாம ஆப்ஷன்ஸுக்கான விஷயங்களை தனியா வச்சிருக்கோம். நீங்க அதை யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸை பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளிஃபைடா எல்லாத்தையுமே நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு 10 ஸ்கிரிப்ட் வேணும்னா 10 ஸ்கிரிப்டோட டேட்டாவை நம்ம இங்க கொடுத்துருப்போம். 10 ஸ்கிரிப்டோட காலம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 10 காலம் உங்களுக்கு 10 ஸ்கிரிப்டோட டேட்டா உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து 10 கம்பெனியோட பேரை 10 கம்பெனிஸோட பேரை கொடுத்தீங்கன்னா அந்த 10 கம்பெனிஸோட பையில இருக்கா செல்ல இருக்கா நான் ட்ரேடிங் ஜோன்ல இருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேட் மேஜிக் அப்படிங்கிற மேக்ஸ் ட்ரேட் மேஜிக் அப்படிங்கிற இந்த டூலை பத்தி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு கால் பண்ணுங்க. இதுக்குள்ள நிறைய விஷயங்கள், அதாவது கிளாஸ் அட்வான்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்கு, இதுக்குள்ள என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது தெரியும், எங்கேருந்து என்னெல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் கால் மீ பேக், ஐ லெட் யூ நோ. தேங்க்யூ.